கட்டழகானதோர் கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா, அதில் கட்டில் அமைந்ததடா, கொடும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை, இன்ப சக்கரம் சுற்றுதடா. அதில் நான் சக்கரவர்த்தியடா. அண்ணே, சொன்னாலும் சொல்லனாலும் உண்மையிலே நீங்க சக்கரவர்த்தி தானே. பக்காவா பிளான் போட்டு எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்காம நீங்க நினைச்சதை ஒன்னா முடிச்சிங்க பாருங்க. நீங்க வேற லெவல்னே. டேய், அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும்டா. என்னதான் நம்ம ஸ்கெட்ச் போட்டாலும் அதுக்கெல்லாம் ஒரு அமைப்பு வேணும்டா. இந்த வீட்டுல 3 பேர் எனக்கு எதிராக செயல்பட்டாங்க. ஒண்ணு என் பொண்டாட்டி சீதா, புண்ணியவதி, ஆயுசு முடியறதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டா. அடுத்ததா சக்தி, அவளை மென்டல் ஆக்கி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டோம். 3ஆவதா இருக்கிறவ திவ்யா, அவளையும் கொலை கேஸ்ல மாட்டி விட்டு ஜெயில போட்டாச்சு. டேய், எல்லாரும் ஒரு கல்லுல 2 மாங்காய் அடிப்பாங்கடா. ஆனா நாம ஒரே கல்லுல 3 மாங்காய் அடிச்சிருக்கோம். அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. சீதா, ஏமா சீதா, இப்போ உனக்கு பூஜை பண்றேன். டேய், நீ அண்ணிய கும்பிட்டுக்கடா. எவ்வளவு பாவம் பண்ணிருக்க, மன்னிச்சு விடட்டும் கொஞ்சமாவது. சரிங்கண்ணே. அண்ணி, தெரிஞ்சோ தெரியாமலே இந்த தம்பி தப்பு பண்ணிருப்பேன், என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. அண்ணே, என்னதான் இருந்தாலும் அண்ணி விஷயத்துல கொஞ்சம் நீங்க அவங்கள பாவம் பார்த்து விட்டுருக்கலானே. அவங்க விஷயத்துல நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டீங்களோன்னு தோணுது. இல்லடா சங்கரு, நீ சொன்ன விஷயம் கூட சீதா மேட்டர்ல எனக்கு தோணுச்சு. ஆனா என்ன பண்றது, நாம சொல்ற விஷயத்த யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் இவ்வளோ விஷயம் நடந்துச்சு. நீ ஒரு விஷயத்தை கவனிச்சியா? அண்ணே, நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா எடுத்து சொல்றப்ப அதெல்லாம் எதையாவது புரிஞ்சுக்காம சொதப்பிறனே. இப்ப என்னடானா திடீர்னு வந்து கவனிச்சான்னு கேட்டா நான் என்னன்னே பண்ணுவேன். அதனாலதான் நீ அப்படி இருக்க, நான் இப்படி இருக்கேன். அண்ணே, அது என்னன்னு சீக்கிரம் உங்க வாயால சொல்லுங்கண்ணே, அதை கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கனே. டே சங்கரு, இதெல்லாம் ஸ்கெட்ச் போட்ட மெயின் வில்லன் என்னமோ நாம தான். ஆனா இதுல ஒரு கொலையும் நாம பண்ணல. கமலாவையும் கொலை பண்ணல, சீதாவையும் கொலை பண்ணல. ஏதோ ஒரு புண்ணியமா கொலை பண்ணா நாம பலன் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அட ஆமாண்ணே, ஆண்டவன் உங்களை புத்திசாலியா மட்டும் படைக்கல, இந்த உலகத்துல நீங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாவும் படைச்சிருக்கானே. உண்மையிலேயே நீங்க கிரேட் தானே.